வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நியூஸ் 18 சேனல் காலையிலேருந்து ஒரு தலைப்பு செய்தி ஒன்று வெளியிட்டாங்க. இந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு செய்தியை வெளியிட்டாங்க. பாஜக தலைவர்கள்ட்ட மேலிடத்துக்கிட்ட அண்ணாமலை இதை பற்றி சொல்லிட்டாரு, கடிதம் எழுதிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை பார்க்க முடிஞ்சிச்சு. நேற்று அண்ணாமலையுடைய பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் கவலையாக தான் இருந்துச்சு. அண்ணாமலைக்கு இந்த 27 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்குனதில் உடன்பாடு இல்லைன்னு நினைக்கிறேன். 12% ஓட் ஷேர் பிஜேபி வாங்கியிருக்காங்க. 12% வாங்கிய பிஜேபிக்கு வெறும் 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே 2024 பாராளுமன்ற தேர்தலில் 20% வாக்குகளை வாங்கின அதிமுகவுக்கு 169 தொகுதிகள். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? டெஃபினட்டாக பாஜக தொண்டர்களுக்கே இதை படிக்கும்போது அவ்வளோ கோபம் வந்துச்சு. அண்ணாமலைக்கு வராமையாக இருந்திருக்கும். 2021 சட்டமன்ற தேர்தலில் 20 தொகுதிகளில் பாஜக போட்டிட்டாங்க. அப்போ பிஜேபிக்கு இருந்த வாக்கு சதவீதம் எவ்வளவு? 3%. இப்போது 12%, 27 தொகுதி. அப்போ வெறும் 7 தொகுதியை அதிகரிப்பதற்காக தான் அண்ணாமலை இவ்வளவு கஷ்டப்பட்டாரா அப்படின்னு பாஜக தொண்டர்கள் கேட்டுக்கு இருக்காங்க. நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் பாஜக தொண்டர்களுக்கு இவ்வளோ கோபம் இருக்கும்போது அண்ணாமலைக்கு எவ்வளோ கோபம் இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தோம். நேற்று செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அண்ணாமலையுடைய பதில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட பதில் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. மிக முக்கியமாக தேர்தலில் போட்டியிட போகிறீங்களா அப்படின்னு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு நான் சீட்டு கேட்கல, நான் யார்கிட்டையும் சீட்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கடந்து போயிட்டார். இன்றைக்கி இந்த தொகுதிகளுடைய பட்டியலை பார்க்கும்போது கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர்லாம் லிஸ்ட்டிலே இல்லை. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை வானதி அக்கா திருப்பூர் தெற்குக்கு தாவ போகிறாங்களோ? சமீபத்தில் நடந்த திருப்பூர் தெற்கில் நடந்த என்டிஏ மீட்டிங்கு வானதி அக்கா தலைமையில் நடந்துச்சு. அப்போது வானதி அக்கா திருப்பூர் தெற்குக்கு தாவுனா கோவை வடக்கில் பாஜக சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் யார்? அண்ணாமலையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பல சஸ்பென்ஸு நீடிச்சுக்கு இருக்குது. ஆனால் நியூஸ் 18 அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. சாணக்கியா சேனலும் அதில் வேலை பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டும் கன்ஃபார்ம் தான் அண்ணாமலை போட்டியிட போகிறது இல்லை இந்த தேர்தலில் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. அதனால் பொறுத்திருந்து பார்க்கலாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறது மக்களுக்கு நல்லது. அண்ணாமலை சட்டமன்றத்துக்குள்ளே போய் மக்களுக்காக குரல் கொடுக்கணும். ஆளுங்கட்சியில் யார் வந்து உட்காந்தாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு எதிராக அண்ணாமலை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்களுக்கான கேள்வியாக இருக்கும். அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இந்த தொகுதி பங்கீடை பார்க்கும்போது அதிமுக கூட டோட்டலாக பாஜக சரண்டர் ஆன மாதிரி இருக்குது. இது பர்சனலாக அண்ணாமலைக்கு இதில் உடன்பாடு இருக்காது. டெஃபினட்டாக பெரிய பெரிய முக்கிய புள்ளிகள் அவங்க போட்டிட்டுக்குவாங்க. அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு கேட்டதே அதனால தான். தங்களுடைய சீட்டு சேஃபு அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி அதிமுகவோட கூட்டணி வேணும் அப்படின்னு டெல்லியில் மண்டையை கழுவி, தலைவர்களை மண்டையை கழுவி கூட்டணிக்கு ஒத்துக்க வச்சாங்க. அதனால் முக்கிய புள்ளிகள்லாம் வந்து சேஃபு, அவங்களுக்கு சீட்டு கிடச்சிரும். ஆனால் தொண்டர்களுடைய நிலைமை, கட்சியுடைய எதிர்காலம், இதெல்லாம் அண்ணாமலை ஃபோக்கஸ் பண்ணி டெஃபினட்டாக இந்த தொகுதி பங்கீடில் அவர் வந்து உடன்பாடு இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் கிடச்சிருக்கு. அதனை தொடர்ந்து தான் அவர் தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துக்கு இருக்குது. எதுவாக இருந்தால் என்ன, அண்ணாமலை பின்னாடி நாங்கள் நிற்போம், அண்ணாமலை எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம், அதுக்கு நாங்கள் உடன்படுவோம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் சொல்கிறாங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. உங்களுடைய பார்வைகள் என்ன? இந்த செய்தியை பற்றி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.